லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் சேனல் 316 வழங்கும் இட்டர்னல் சிங்கர் சீசன் 2 என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சூப்பராக பாடியிருந்தாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் ரொம்ப அருமையாக பாடல் பாடியிருந்தாங்க. ஸோ போன சீசனை விட இந்த சீசன் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப காம்படிஷன் ஹெவியாகவும் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஃபைனலை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, யார் வரப்போகிறா, ஜட்ஜஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்ன சௌமியா ரொம்ப நேரம் தனியாக பேசிகிட்டு இருக்காளே, எப்பயுமே கூட ஒரு இருப்பாளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இடையிலே ஒரு ஆங்கர் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆங்கர் தான், நம்ம சேனலில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆங்கர் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆங்கரை நாங்கள் இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். வெல்கம் சர்வன் பிரதர், எப்படி இருக்கீங்க? எஸ் காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கு சுவாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ஆண்டவர் கிருபை ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு இட்டர்னல் சிங்கர்ஸ். थैंक यू so சரி, much. நீங்க பாத்திருக்கீங்களா இட்டர்னல் சிங்கர்ஸ்? ஆமா பாத்துர்க்கேனவா, யாருப்பா நீங்க நம்ம இருக்கு எல்லாம் என்னமா பாடுறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. லைக் அவங்க வந்துட்டு ஓகே ஏதோ ஷோ போன்னு நினைச்சேன், ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் காம்படிஷன் ஹெவியா கொடுக்குறாங்க. ஆனா வயசுல சின்னவன் கருக்கு சிறுத்தாலோ காருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு எல்லாரும். ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? போன சீசனுக்கு இந்த சீசன்னா, போன சீசன்ல கொஞ்சம் எல்லாரும் மிக்ஸ்டா இருந்தாங்க, கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்க. இந்த சீசன்ல இருந்து கொஞ்சம் சின்னவங்க நிறைய பேர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே ஓகே. என்ன நேயர்களே, சர்வன் பிரதர் முகத்தை பார்த்த உடனே நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோட் ரொம்ப சூப்பரா போகும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். பிரைஸ் லார்ட். ஃபெலிஷியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஸோ இட்டர்னல் சிங்கர்ஸ் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் யூடியூப் மூலியமா தெரிஞ்சு. யூடியூப். ரொம்ப சந்தோஷம், உங்களை சேனல் 316க்கு வரவேற்கிறோம். ஸோ ஓகே, உங்க பேரு, நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்றது எங்க நேயர்களுக்கு நீங்க சொல்லிடுறீங்களா? நான் வந்து என் பேர் வந்து ஃபெல்சியா ஜெனிஃபர். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். வாவ் சூப்பர். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜா? ஆமாண்ணா. ஓகே. குட்டி பொண்ணு மாதிரி காலேஜ்னு சொல்லி மேபி 10th 11th இருப்பான்னு பார்த்தா வாவ் சூப்பர். காலேஜ் என்ன குரூப் எடுத்து படிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். வாவ் சூப்பர் சூப்பர். ஓகே. உங்களுக்கு எப்படி மியூசிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுவும் இல்லாமல் அப்பா சர்ச் பாஸ்டராக இருக்கனால சர்ச்சில் பாடி பாடி. ஓகே, நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தனால ஸோ நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, எங்களுக்காக நீங்கள் என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? நன்றியோடு நான் துதி பாடுவேன். ஓகே, எத்தனை நாளாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? இது நாளில் இல்லை, ஜஸ்ட் செகண்ட். ஜஸ்ட் செகண்ட். வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஸ்வீட். சூப்பர்ப்பா. ஓகே, போயிடலாங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
அட 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 என்னம்மா பாடுறீங்க. சரி ஏதோ ஹை பிச்லாம் கஷ்டப்பட்டு அப்படியே கத்தி பாடுறீங்கன்னு பார்த்தா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சாஃப்டாக போயாச்சு. லைக் வெரி யோசம். பார்க்க தான் குட்டியாக இருக்கீங்க, ஆனால் வாய்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ரியலி காட்ஸ் கிரேஸ். ஸோ நைஸ்ப்பா. ரொம்ப அழகாக பாடினீங்க. இனிமையாக இருந்தது உங்கள் குரல். இத்தனோண்டு உடம்புலேருந்து இவ்வளோ குரல் வருது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் குழந்தை இல்லை, பெரிய எங்கள் சிஸ்டர் தான். அவங்களும் குழந்தை நினச்சி குழந்தைன்னு சொல்லிட்டீங்களே. ஆனால் குழந்தை இல்லை, சிஸ்டர் அவங்க. ஓகே ஓகே. நம்ம அதே ஒரு ஈகரோட நம்ம அடுத்த பார்ட்டிசிபேட் பார்த்துடலாமா? ஓகே பிரதர். ஸோ அடுத்த பார்ட்டிசிபேண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பெர்னிஸ் லெனோரா ஃப்ரம் ஈரோடு. ஓகே. ஹாய் பெர்னிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ். நல்லா இருக்கும். ஏன் எப்படி பயப்பட? அடிக்கலாம் மாட்டோம், வாங்க. நீங்கள் நடிச்சிடாதீங்க. சரி, உண்மையாக சொல்லுங்க, உங்களுக்கு பயமா இருக்கா இல்லையா? கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க. ஓகே பெர்னிஸ், நீங்க எங்கேருந்து வரீங்க, உங்க பேர் என்ன அப்படின்றது எல்லாமே எங்க நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? என் பேர் பெர்னிஸ் லெனோரா, நான் ஈரோட்லேருந்து வரேன். ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7th தான் படிக்கிறீங்களா? ஆனால் சூப்பராக பாடுறீங்க. எப்படி கிளாஸ் போகிறீங்களா? ஒரு கர்நாடிக் கிளாஸ். கர்நாடிக். ஓகே. ஸோ அந்த சாமப்பா அதெல்லாம் நீங்கள் பாடுவீங்க. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சர்வன் ப்ரோ? இல்லை, நீங்கள் ரொம்ப பயமுத்துறீங்க. குழந்தைப்பா பயந்துட்டு இருக்கிறாங்க, விடுங்க, அவங்க பாட விடுங்க ஃப்ரீயா. ஓகே பெர்னிஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாக்கலை பாடி நான் புகழ்வேன் புண்ணியரே ஸ்தோத்திரம் பாத்திரமா
ரொம்ப அழகா பாடுனீங்க. சாரி, என்ன காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னீங்க? ஸ்கூல் ஓ, school. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க. ஓகே, 7th. சாமி, நீங்க என்ன பண்ணீங்க 7th? 7thலயா நான் வந்து ரெட்டை ஜடை போட்டுட்டு நல்லா வளைச்சு மாறி ஒண்ணுமே தெரியாம ஒரு பேக்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வயசுல வந்து ஆண்டவருக்காக பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்னிஸ் சூப்பரா பாடியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கர்நாடிக் தெரியும், அதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு? நான் ஒரு 1 இயரா வந்து மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், கர்நாடிக் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். Okay. அங்க சொல்லி கொடுக்கறது தான் இது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த பாட்டு ரொம்ப பழைய பாட்டா? பழைய ஒரு 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ். ஓகே, ரொம்ப அழகான வரிகள். அந்த பாட்டு செலக்ட் பண்ணது நீங்களா இல்ல அப்பாவா அம்மாவா? நான் பாடலான்னு சொன்னேன், இந்த பாட்டு நல்லா இருக்கும் பாடலான்னு சொன்னேன். ஓகே ஓகே, ரொம்ப அழகான பாடல். அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க நோட் பண்ணீங்களா சார்? Of course, அந்த எனக்கு சாரினா சொல்றாங்க. அலங்காரம் எனக்கு ஓகே, இப்போ ஒன்று பண்ணலாம். நீங்க வந்து நம்ம பாப்பா பர்னிஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க அந்த ஸ்வரத்தை நீங்க எடுக்கணும். ஓகேயா? மியூசிஷியன்ஸ் ரெடியா? ஓகே, இப்போ நீங்க அந்த சொல்லி கொடுங்க. நம்ம சர்வந்தர் சூப்பரா பாடுவார். மிஸ் அடிக்க கூடாது. ஓகேயா? ஓகே. காகமரீரிக ஐயோ, பாருங்க. காகமரீரிக சாசரி நீனி சரீரிக சாசரி நிரி சனி சா பாப்பத மாமப காகமரீரிக மாமப காகமரி மகரி சனி சா. வானா சர்வந்தர். நைஸ் நைஸ். பாப்பா நல்லா பாடுறாங்க. நான் கேட்டு விட்டுறேன், வேண்டாம். Thank you so much பர்னிஸ். சரி, ஓகே, நீங்க நம்ம இன்டர்னல் சிங்கர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? பாஸ்டர் பெனட் கிறிஸ்டோபர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களை ஃபைனல்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பரா பாடினாங்களே சர்வன் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ரொம்ப அழகா பாடுறாங்க. ஸோ அவங்க கர்நாடிக் அந்த பாடும்போது தான் ஸோ அவங்களுக்கு பிரெத் நிற்குதோ இல்லை, எனக்கு வந்து அப்படியே மூச்சு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. ஸோ பாடின பாப்பாக்கு சேனல் 316 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்டை பார்க்கல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள்? எஸ், நானும் ரொம்ப ஈரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ் லெனோரா ஃப்ரம் ஈரோடு. என்னப்பா செகண்ட் பார்ட்டிசிபெண்ட் அகைன் கொண்டு வந்து பாடிட்டீங்க? ஸோ அவங்களோட சிஸ்டர் தான் இவங்க. ஓ, சிஸ்டரா? அக்கா பிச்சு உதறாங்க. அப்ப சிஸ்டர் அதுக்கும் மேல இருப்பாங்க போலயே. ஓகே, ஹாய் யூனிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து வரீங்க? ஈரோடு. ஈரோடு. பயம் இருக்கா? நான் கேட்குறது உனக்கு பயமா இருக்கா? சரி, ஓகே, என்ன பாடல் எங்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? உங்கள் பிரசன்னத்தில். உங்கள் பிரச்சனத்தில். சரி, ஓகே, நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னு நேர்களுக்கு சொல்லிடுறீங்களா? என் பேர் யூனிஸ் லெனோரா. நான் வந்து ஈரோட்லேருந்து வர்றேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? விஜய் விகாஸ். விஜய் விகாஸ். நல்லா படிப்பீங்களா இல்லை சுமாராக படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரி, ஓகே, உங்கள் டேடி உங்கள் மம்மி அவங்க பேர், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்கள் அப்பா பேர் வந்து ஜான் ஜெப்ராஜ். அப்பா வந்து மேனேஜராக இருக்காங்க. ஓகே. அம்மா வந்து ஹெப்சிபா ஃபேமினா அவங்க வேற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எந்த சர்ச் போயிட்டுருக்கீங்க? FGPC கோவா ஏரியா சர்ச். ஓகே, நம்ம இட்டர்னல் சிங்கர்ஸை நீங்கள் எத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன இத்தனை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா? அவங்கள பாட விடுங்க, பாவம். அவங்க வந்துட்டு ரொம்ப குழம்பு நிற்கிறாங்க. அப்புறம் ரிலீக்ஸ் மறந்துட போகிறாங்க. சரி, ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி. நம்ம இட்டர்னல் சிங்கர் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க? அப்பா பண்ணாங்க, நான் கூட வந்தேன். அதுதானே சொல்கிறீங்க? ஓகே யூனிஸ், நீங்கள் நல்லா பாடணும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல் தரக்க
சௌமியா எனக்கு வந்துட்டு பர்னஸ் யூனிஸ் பார்க்கும்போது வேறு எனக்கு பொறாமையாக இருக்குப்பா. ஏன் சரண் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் 5th படிக்கும் போதெல்லாம் படிக்க மாட்டேன், ஸ்கூலில் போயிட்டு தூங்கிட்டு அதுதான் வருவேன். எனக்கு தெரியுமே தெரியும் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்து அம்மாட்ட அடி வாங்கின நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இவங்க பார்த்தோன்னா சின்ன வயசில் ஏசப்பு கொடுத்த தாளந்து எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்க. யூ ஸோ நைஸ்மா. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் யூனிஸ். ரொம்ப அழகாக பாடினீங்க. ஸோ நீங்கள் எத்தனை வயசுலேருந்து நீங்கள் பாடுறீங்க யூனிஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. அப்போ 2nd 3rd 4th 5th 4 இயர்ஸாக பாடிட்டு இருக்கீங்களா? ஓகே யூனிஸ், சூப்பராக. இன்னும் நீங்கள் நிறைய இடத்துல பாடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஃபைனலில் மீட் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே சரண் ப்ரோ, நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்கன்னு தெரியுமா? என்னங்க இப்பயும் பெரியவங்க சிஸ்டர் வருவாங்களா இல்லை கிட்ஸ் எல்லாம் கூட்டு வர போகிறீங்களா? குட்டி பொண்ணு தான் வரப்போது. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு பிளாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ பிரிசிலா ஏஞ்சலின். ஸோ அவங்க பாடுறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்து வா இத்தினோண்டு பொண்ணு இவ்வளோ நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி? எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்னது? அது அவங்க தான் பாடினாங்களா இல்லை எப்படி டப்பிங்லாம் தெரியல எனக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தல நம்ம டப்பிங் நேரில் நம்ம உட்காந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணாமல் பார்ட்டிசிபெண்ட்டை கூப்பிடலாம். அடுத்த பார்ட்டிசிபெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிசிலா ஏஞ்சலின் ஃப்ரம் பெங்களூர். என்ன சௌமியா குட்டி பாப்பான்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்காங்களே, பாடுவாங்களா இவங்க? சூப்பராக பாடுவாங்க. நீங்கள் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இது. ஸோ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கேட்டே ஆகணும். ஹாய் பிரிசிலா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் பேசுறதே க்யூட்டாக இருக்கு. பாடிட்டே பேசுகிறாங்க. ஆமாம், பேசுறதே வந்து ரொம்ப பாடுற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்னன்றது எங்கள் நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் வந்து பிரிசிலா ஏஞ்சலின். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். வா, என்ன சர்ச் போகிறீங்க நீங்கள்? கார்னர்ஸ்டோன் ப்ரேயர் ஹவுஸ். சரி ஓகே, இது இப்போ உங்களுக்கு கஷ்டப்படுத்த வரும்ல, நீங்கள் அழகாக பாடுங்க சரிங்களா?
பிரிசிலா பாப்பா ரொம்ப சாரி பாப்பா. நான் வந்துட்டு ஏதோ சின்ன குழந்தை மைக் கொடுத்து பாடுங்கன்னு நினைச்சா ரொம்ப கியூட்டா பாடிட்டீங்க. ஸோ நைஸ் பாப்பா. அதான் சரவண் ப்ரோ நம்ம வந்து ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, டோன்ட் அட்ரஸ்ட் மேட் மீன் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க போன வாட்டி ஸ்வரம் பாட சொன்னா நீங்க நல்லா நைஸா தப்பிச்சிட்டீங்க. ஸோ இந்த வாட்டி நான் விடவே மாட்டேன். பாப்பா நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வரம் சொல்லிக் கொடுங்க. நம்ம பிரதர் வந்து சூப்பரா பாடுவார். ஓகேவா, பார்க்கலாமா? நீங்க சொல்லிக் கொடுங்க, அவர் பாடுவார். சாசனி தனி பமக மரி சனி சபா தனி சரி கரி சனி த சனி த பா. என்ன இருக்கு, நான் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்து இல்ல இல்ல இப்படிலாம் தப்பிக்க முடியாது. இருங்க இருங்க, அவங்க பாடுவாங்க. நீங்க ஒரு ஒரு வார்த்தையை கூட சொல்லிக் கொடுங்க, அவர் பாடிடுவாரு. நீங்க பாடுவீங்க. யூ கேன் டு இட் சரவண் ப்ரோ. ஐயோ இப்படி மாட்டி விடுறீங்களே. இப்ப பண்ணுங்க பாப்பா. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சாசனி தனி பமக மரி சனி சபா தனி சரி கரி சனி த சனி த பா. சாசானி சானி தப்பா. சூப்பர் பா, நல்லா நல்லா பாடுங்க பாப்பா. சூப்பர். ஆட்டுக்காரர் பார்த்தலாமா? இல்ல இல்ல இதை பாரு, ஒரு ஒரு வார்த்தையா. இப்போ சாசானி அது இருக்கு இல்லையா, அது ஒரு வார்த்தை பாடிட்டு அவருக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்லோவா போலாம், அப்பதான் அவர் பாடுவார். இல்லைன்னா இப்ப நான் பாட விடாம போக கூடாது. சரியா? அதுதான் நம்ம ரெண்டு பேரும் டாஸ்க். ஆமா ரெடி? ஒரே ஒரு லைன் இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தை அது பாடி அவரை பாட வைங்க. சாசனி தனி பமக மரி சனி சபா. என்னங்க இவ்வளவு பெருசா பாடுறாங்க? சரவண் ப்ரோ நீங்க விட்டுட்டே இருக்கீங்க, அவங்க பாடுறத நீங்க கேட்கணும், அப்பதான் வந்து அந்த ஸ்வரம் வரும். மிஸ் சாரி மிஸ், கோச்சிக்காதீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. சாவா. ரெண்டு வார்த்தை, ரெண்டு வார்த்தை. சாசனி தனி பமக மரி சனி சபா. கூட டைம் ஆயிட்டே இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்க ஒரு வார்த்தையாவது நீங்க பாடி ஆகணும் சரவண் ப்ரோ. சரி. சாசானி தானி நீ போதும் போதும், நீ நின்றுச்சு போதும். ஓகே பாப்பா, ரொம்ப அழகா பாடுங்க. உண்மையில நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் ஐ வாஸ் நாட் லைக் ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கீங்க. ஸோ மைக் கொடுத்து ஏதோ பாடுவாங்க பார்த்தா, நான் வந்துட்டு ஸ்கூல்லலாம் இருக்கு இல்லைங்களா, மைக் கொடுத்தா நான் கத்துவேன். அந்த வயசுல நீங்க வந்து பாடுறீங்க. லைக் நானே சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க கத்துக்கோங்க. அப்ப என்ன விட மாட்டீங்க? சரி நாங்க விட மாட்டோம். ஐயோ சரி நீங்க சிம்பிளா ஏதாவது சொல்லி கொடுங்க, நம்ம பிரதர் பாடிடுவாரு. சரி க ம ப த நீ சா. சரி க ம ப த நீ சா. சா நீ த ப ம க ரே சா. சா நீ த ப ம க ரே சா. என்ன பிரிசிலா, நல்லா பாடினாங்களா? கரெக்டாக பாடல தானே? பாடுற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஒரே ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். சரியா? நீங்கள் பாடணும், இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே பிரிசிலா, சொல்லிக் கொடுங்க. சா ரே க ம ப த நீ சா. சா ரே க ம ப த நீ சா. சா நீ த ப ம க ரே சா. சா நீ த ப ம க ரே சா. ஓகே நல்லா பாடினாங்களா? 100 கிலோ கொடுப்பீங்க மார்க். 10 -10 இல்ல நல்லா போங்க. நல்லா பாடுங்க. ஓகே பிரிசிலா, ஆல் தி பெஸ்ட். ஃபைனல்ல பீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். என்ன சௌமியா, அடுத்து வந்துட்டு எல்கேஜி இருந்து கூட்டு வரப்போ யாருன்னா எல்கேஜி பார்ட்டிசிபேட் இருக்காங்க, ஆனா இப்ப கிடையாது. ஓ அவங்களும் இருக்காங்களா? சரி சரி சூப்பர். நம்ம சேனல்ல ஏதோ நம்ம சின்ன பசங்கள்ல இருந்து தாத்தா பாட்டி அவங்க வரைக்குமே நம்ம பாடிட்டு இருக்கோம்ல பிரதர். ஸோ எல்லாருக்கும் நம்ம சேனல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இடத்துல வர்றவங்க ஃபர்ஸ்ட் சீசன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓ வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். விடாமுயற்சியா நான் செகண்ட் சீசன்லயே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், டைட்டில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு எங்க இருந்துன்னு பாத்துடலாமா? ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாய்ஸ் கிறிஸ்டினா ஃப்ரம் சென்னை. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நீங்க எங்க படிக்கிறீங்களா இல்ல வர்க் பண்றீங்களா? காலேஜ் செகண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க காலேஜ் சொல்லி கொஞ்சம் மனசு ஏத்துனீங்க. எல்லாம் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா பாடினாங்க. பரவாயில்ல, காலேஜ் வந்திருக்கீங்க. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? என் பேர் ஜாய்ஸ் கிறிஸ்டினா, சென்னையில இருந்து வரேன். வாவ் சூப்பர். ஓகே ஜாய்ஸ் கிறிஸ்டினா, நீங்க எந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க? ஹோலி ஜோன் சர்ச். ஹோலி ஜோன். ஓகே, உங்களுக்கு எப்படி சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்போ உங்களுக்கு எனக்கு பாட தெரியும்ப்பா அப்படின்னு எப்போ தெரிஞ்சது? பாட்டி பாடுவாங்க, அதுக்கப்புறம் அப்பா பாடுவாங்க, அதுக்கப்புறம் இப்போ நான் பாடுறேன். அப்படிங்களா? மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்பா சர்ச் நடத்துறாங்க. ஓகே, எங்க நடத்திட்டு இருக்கீங்க? நாங்கள் கொடிங்கூல பிரான்ச் வச்சிருக்கோம். பிரான்ச் வச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர். ஓகே, எங்களுக்காக நீங்க என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீங்க? என் முழு உள்ளம். என் முழு உள்ளம். புதுசா இருக்கே பாட்டு, புது பாட்டா?
பழைய சாங் தான்க்கா. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் இட்டர்னல் சிங்கர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து போன வருஷம் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ சீசன் 1 உங்களை பார்த்துருக்கோம். ஸோ சீசன் 2 எவ்வளோ ஆர்வம் நீங்கள் இருக்கீங்க? இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி கப்பு நமக்கே. We'll do it. ஓகே ஜாய்ஸ் கிறிஸ்டினா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வீரனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வீரனின் கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நீசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நீசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனீசர் இயேசுவையே.
என்ன சௌமியா ஒரே டான்ஸ் தான் போல அங்க இருந்துட்டு. ஆமா இவ்வளவு நேரம் நீங்க சொரம் பாடிட்டு இருந்தீங்களே, நான் வந்து இந்த பாட்டை கேட்டு டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாயிருங்க அப்படின்ற மாதிரி Nice, nice. ரொம்ப ஜாலியா நல்லா இருந்தது. இவ்வளவு நேரம் ரொம்ப ஸ்லோ சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தோம், அதுவும் நல்லா இருந்தது, இதுவும் கொஞ்சம் ஆனந்தமா இருந்தது. சொல்லுங்க நீங்க எப்படி இந்த பாட்டு எடுத்தீங்க, அந்த லிரிக்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா? ஆத்துமனே சார் இயேசுவையே இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ரொம்ப அழகான வரிகள், ரொம்ப அழகான பாடல் செலக்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூக்கா. ஓகே அக்கா நானும் அண்ணனும் மேட்சிங்காக போட்டிருக்கோம். அண்ணன் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நல்ல வேலை, நீயாவது அவரை மாட்டி விட்டல. நீங்க சாக்லேட் வாங்கியே கொடுத்துடணும் சரிங்களா? இப்படி ஒரு இடத்துல மாட்டி விட்டா என்ன பண்றது சொல்லுங்க. ஓகே வாங்கி கொடுத்துருங்க, தங்கச்சி இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஷூர். சூப்பரா பாடினாங்க, அதுக்கும் சேர்த்து நீங்க வாங்கி கொடுக்கணும் சரவண் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ஜாய்ஸ் கிறிஸ்டினா, உங்க ஏரியால நம்ம சேனல் வந்து வருதா? வருதுக்கா. ஓகே நீங்க என்னெல்லாம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க, நீங்க பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த ஷோ அப்படின்றது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேனல்ல? மோஸ்ட்லி நான் காலேஜ் போயிடுவேன். ஓகே ஈவினிங் சாங்ஸ் கேட்பேன். சாங்ஸ் நிறைய சாங்ஸ் நம்ம சேனல்ல போடுறோம். ஓகே ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் ஜாய்ஸ் கிறிஸ்டினா, ஃபைனலா மீட் பண்ணுவோம். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே சரவணன் ப்ரோ, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ நான் அவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான இன்ட்ரோ கொடுக்கணும்னு கொடுத்தே ஆகணும். என்ன இன்ட்ரோ ரொம்ப பலமா இருக்கே, யாரு? ஆமா நம்மளுடைய ஒரு தீவிர வியூவர், அவங்க எல்லா ஷோஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேரை சொன்னா நீங்க சாரி அவங்க ஊரை சொன்னா நீங்க வந்து அவங்க பேரை சொல்லிடுவீங்க. ஊரா? என்ன ஊரு? அவங்க ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ கண்டிகை. என்னது கிறிஸ்மஸ் பண்டிகையா? இல்ல காது கேக்குதா இல்லையா அவங்களுக்கு? Sorry, சொல்லுங்க. கிறிஸ்தவ கண்டிகை. கிறிஸ்தவ கண்டிகையில இருந்து நல்லா ரொம்ப அழகா 2 பேர் பேசுவாங்க. ஒருத்தர் வந்துட்டு பிரபு பிரதர், இன்னொருத்தங்க வந்துட்டு ரேச்சல் சிஸ்டர். யாரை சொல்றீங்க? கரெக்ட், அவங்க தான் நம்ம சிஸ்டர் ரேச்சல் சிஸ்டர் தான் இன்னைக்கு வர போறாங்க. எல்லாரும் அவங்களோட குரலை கேட்டிருப்பீங்க, ஆனா அவங்களை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு அவங்க பாடுறதும் சரி, ஸோ அவங்கள நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க? ரொம்ப ஆர்வமா, ஏன்னா டெய்லி போன்ல பேசுற ஆளு இப்ப நேர்ல வந்து பாக்குறோன்ற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம வெயிட் பண்ணாம அவங்க பாடுறத கேட்டலாமா? ஆஃப் கோர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ரேச்சல் ஃப்ரம் கிறிஸ்தவ கண்டிகை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஸோ கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா இது பண்ணுவீங்க. இப்போ நேரில் வந்திருக்கீங்க, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு. சரி சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியுது. உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுங்க? என்னுடைய பெயர் ரேச்சல், நான் கிறிஸ்தவ கண்டிகையிலேருந்து வரேன். ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்து ஹலோலையும் கால் பண்ணுவீங்க, கனெக்ஷன்லையும் கால் பண்ணுவீங்களே. உங்களுக்கு சேனல் 316 எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ வந்து ஆண்டவர் இந்த சேனல் 316 மூலிமா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார்? எனக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது மூலயமா வந்து நிறைய உறவுகளை வந்து ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய அண்ணாங்க, நிறைய சிஸ்டர்ஸ், அது மாதிரி நிறைய ரிலேஷன் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மாத்திரமில்லை, இந்த ஷோ வந்து நிறைய பேர் வந்து முடங்கி இருப்பாங்க, எங்கே டேலண்ட் வெளிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல். ஆனாலும் கடவுள் வந்து இந்த சேனல் மூலயமா வெளிப்படுத்தி மற்றவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதற்காக இந்த சேனலில் இருக்கிற நோபல் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அக்கா. ஸோ இன்னைக்கு என்ன நீங்கள் பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? மறவாமல் நினைத்திரையா. வாவ், பியூட்டிஃபுல் சாங். நீங்கள் பாடுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டம் கூட. ரொம்ப நாள் இந்த சாங் கேட்போம், இப்போ எங்கள் வாயில கேட்க போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வாயால கேட்க போறீங்களா, அவங்க குரல்ல கேட்க போறீங்களா? ஐயோ, அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, நம்ம போலாம்ப்பா, வாங்கப்பா. ஓகே ரேச்சல் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர்.
ரீஜல் சிஸ்டர், நீங்கள் மட்டும் saree கட்டிட்டு ஸ்டிக்கோட வந்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் மாதிரியே இருப்பீங்க. பார்க்க ரொம்ப ரகடாக டெரராக இருக்கீங்க, ஆனால் வாய்ஸ் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கே சிஸ்டர். இத்தனை வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு மியூசிக் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இது பண்ணுவாங்க. அங்கே வந்து எங்களுக்கு மேம் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுடைய ராகத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரு சிலர் கற்றுப்போம் அவங்க சொல்லி கொடுக்குறத. எனக்கு மியூசிக் பாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே சரி, எங்கே போனாலுமே ரெச்சல் நீ போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த சேனலில் ஆட் போட்ட உடனே அவங்க ஸ்டேட்டஸ் வச்சதோடு இல்லாமல் நிவா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் நிவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து என்னை பாட வச்சு ஃபஸ்ட்டாக எனக்கு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு அவங்க வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்போ வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டிவ்னு சொல்கிறீங்க. ஆமாம், நான் நினைச்சேன் சார் ரொம்ப ரொம்ப குட்டி அக்கா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா உங்களுக்கு மேரேஜே ஆயிருக்கு. அதுவும் வந்து ரொம்ப அழகான ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. ஸோ இன்னுமா உங்க அண்ணா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணிக்கிறோம் சிஸ்டர். ஓகே, நீங்க வந்து எங்கேருந்து வரீங்க அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ உங்க சர்ச் எங்க சர்ச் போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு சொல்லிடுறீங்களா? CSI மோசஸ் சர்ச், அதே ஊரில் தான், கிறிஸ்தவ கண்டிகையிலே தான் இருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா நீங்க போயிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து 7 இயர்ஸாக நான் ஃபஸ்ட்டு நான் பெண்டிகஸில் தான் ஞானஸ்தானம் எடுத்து இருந்தேன். அப்புறமா சிஎஸ்சியில் வந்து மேரேஜ் ஆஃப்டர் சிஎஸ்சியில் தான் கன்வெர்ட் ஆனேன். ஆனால் எனக்கு வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கிற வரையும் எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஜபம் பண்ண கூட தெரியாது. ஆனால் என்னை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தையும் எங்கள் மாமாவும் தான் நீ இன்னைக்கு நைட்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு நான் நினைக்கும் போது எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். அந்நேரத்தை நான் ப்ரேயர் பண்ணுவேன், எஸ்ப்பா இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்ட்டு. ஆனாலும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உட்கார வச்சு எனக்கு முடிக்க தெரியாது. அப்போ எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் கேளும், ஜீவனுள்ள நல்ல பிதாவேன்னு சொல்லி முடிக்கணுமா அப்படின்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, சர்ச்சில் நீ ஏன் சும்மாவே உட்காந்துட்ருக்க, எல்லாரும் பைபிள் ரீடிங் பண்ணும்போது நீ ஏன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். இந்த அளவுக்கு நான் பைபிளில் வந்து படிக்கிறதுக்கு காரணமே முழுக்க எங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் மாத்திரம்தான். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது தெரியுது நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் மேலே அப்படின்றது தெரியுது. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் உங்கள் பார்த்ததில். ஸோ இன்னும் வந்து நீங்கள் நிறைய இடத்துல போய் பாடணும், ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துக்கிறோம். ஸோ ஃபைனல்ஸாக மீட் பண்ணலாம் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ அப்படின்னு. ஓகே சௌமி, நம்ம வந்துட்டு சின்னவங்கலேருந்து நடுத்தர வயது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டோம். அடுத்து யார் இப்போ பாட்டி கொண்டு வர போகிறீங்களா? பாட்டி இல்லை பிரதர், நம்ம வந்து அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம் பார்ட்டிசிபென்ட்ஸ். இதோட இன்னைக்கு ஷோவே முடியுது. இல்ல நீங்க ஏதோ பாடுற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இப்ப பாத்தீங்களா? பாட்டியை தானே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நீங்க இருக்கீங்களே அது சொல்லி கேட்டேன். நீங்க பாட்டியை பார்க்கணும்னு உங்க வீட்ல போய் பார்க்கணும். உங்க பாட்டி உங்க வீட்ல தான் இருப்பாங்க. இங்கேயும் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, அதனால கேட்டேன். சர்வன் பிரதர், நான் பாட்டி இல்லை. சரி, ஓகே, கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. ஓகே, இன்னைக்கு எப்படி நிகழ்ச்சி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. இன்னும் போயிட்டு நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது எனக்கு. எனக்கும் அதே ஃபீல் தான் சர்வன் பிரதர். நம்மளுக்கு என்னன்னா 1 hour அப்படி இப்படின்ற மாதிரி போயிடுது. ஸோ நம்ம மத்தியில் வந்து மியூசிக் வாசிச்ச பிரவீன் பிரதரும் சரி, மின்னு பிரதரும் சரி, ரொம்ப அழகாக வாசிச்சாங்க. சேனல் 360 சார்பாக வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இதே போல் நீங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் வந்து டிவியில் மிஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களோட இண்டிவிஜுவல் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து மகிழலாம். வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு வந்துட்டு நம்ம ஷோ போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். டிவிலையும் போகும், டிவியில் மிஸ் பண்ணிட்டோன்னு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் சொன்னது போலவே வந்துட்டு யூடியூப்லேயும் போக மறக்காமல் பாருங்கள். ஓகே சர்வன் ப்ரோ, இன்னைக்கு நீங்கள் வந்து எப்பயும் வராமல் இன்னைக்கு வந்திருக்கீங்களா இட்டர்னல் சிங்கர்ஸ்க்கு? என் கூட சேர்ந்து ஆங்கரிங் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி எப்பவுமே நம்மளோட மோகன் பிரதரோட பண்ணுவேன், அப்போ தான் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கூட சேர்ந்து பண்ணது உங்க தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்னைக்கு. நீங்கள் அந்த ஸ்வரம் எடுத்ததும் சரி, ஸ்வரம் டவுன் பண்ணதும் சரி, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட இட்டர்னல் சிங்கர் போச்சு. வந்தவங்களும் சூப்பராக பாடிருந்தாங்க. ஸோ யாரை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றது
சொல்றதே வந்து ஒரு என்ன சொல்றது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஜட்ஜ் இதுக்காக படிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சரினா பரவாயில்ல, எல்லாரும் டஃப் தராங்க. யாரை போட்டு அவர் எடுக்க போறான்னு தெரியல. டஃப் ஜட்ஜ் உங்களுக்கு எதுக்கு அது ஜட்ஜோட பாவம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அழகா போச்சு. இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா சுசானா மற்றும் உங்கள் ஷவன்குமார். இட்டர்னல் சிங்கர் சீசன் 2.